ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் 2025 to 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 2025 ஜூன் ஜூலையில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லா குரூப் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். வாங்க படிக்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு விண்வெளியில் சாதனை படைத்த சுபான்ஷு சுக்லாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம். நாசாவில் ககன்யான் லட்சிய திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த திட்டத்தில் வந்து 4 வீரர்கள் வந்து தேர்வு செஞ்சாங்க. அதில் ஒருவர் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா. இவர் வந்து லக்னோவில் பிறந்தவர். இவர் வந்துட்டு அமெரிக்காவில் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தில் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்ல கடந்த ஆண்டு தேர்வானார். இஸ்ரோ நாசா ஆதரவிலான இத்திட்டத்தில் சுக்லாவுடன் ஆக்சியம் 4 திட்டம். இந்த திட்டத்தில் வந்து இன்னும் 3 பேர் கலந்துட்டு அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். நாசா முன்னாள் பெண் விஞ்ஞானியான பெக்கி விட்சன், போலாந்து வீரர் ஸ்லாவோர்ஸ் உஸ்னான்ஸ்கி விஸ்னிவிஸ்கி, ஹங்கேரி வீரர் திபோர் கபு ஆகியோர் இணைந்தனர். சில மோசமான வானிலை காரணங்களால் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டது இந்த ககன்யான் திட்டம். பிறகு அமெரிக்காவில் புளோரிடாவில் உள்ள நாசா விண்வெளி மையத்தில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் கேஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஃபால்கன் 9 ராக்கெட் இதன் மூலம் டிராகன் கேஸ் விண்கலத்தில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி புறப்பட்ட இவர்கள் 28 நேரம் பயணத்திற்கு பிறகு மறுநாள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பாதுகாப்பாக அடைந்தனர். இதற்கு முன்னாடி நடந்த வெற்றி பயணத்தை பற்றி பார்க்கலாம். கடந்த 1984 ரஷ்யா விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு 41 ஆண்டுகள் கழித்து விண்வெளிக்கு பயணித்த 2வது இந்திய வீரர்னு இவர் சுபான்ஷு சுக்லா. அப்புறம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்த முதல் இந்திய வீரர் என்னும் பெருமைகளை சுக்லா பெற்றுள்ளார். 18 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த சுக்லா உள்ளிட்ட 4வரும் உயிரி மருத்துவ அறிவியல், நரம்பணுவியல், வேளாண்மை, விண்வெளி தொழில்நுட்பம் என 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டனர். ஜூலை 14ஆம் தேதி டிராகன் கிரேஸ் விண்கலத்தில் மீண்டும் பூமிக்கு புறப்பட்டனர். ஜூலை 15 பிற்பகல் சாண்டியாகோ கடற்பரப்பில் பாராசூட்டின் உதவியுடன் விண்கலம் பாதுகாப்பாக இறங்கியது. பின்னர் படகுகள் மூலம் மீட்பு கப்பலுக்கு விண்கலம் எடுத்து வரப்பட்டது. இவர்களெல்லாம் 20 நாள் கழித்து பூமியின் காற்றை வந்து சுவாசிக்கிறாங்க. அதனால் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் 4வரின் விண்வெளி பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. 7 நாள் பிரத்யேக சிகிச்சை. இது கூட கேட்பாங்க, எத்தனை நாளைக்கு இவங்க சிகிச்சை பெற்றாங்கன்னு. 7 நாட்கள். 3 வாரம் கழிச்சு இங்கே வந்ததுனால அவங்க கொஞ்சம் சிகிச்சை கொடுத்துருக்காங்க. 20 நாள் 60 ஆய்வு, 1.3 கோடி கிலோமீட்டர் தூர பயணம். பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் 1.3 கோடி கிலோமீட்டர் வந்துட்டு பயணிச்சிருக்காங்க. 310க்கும் மேற்பட்ட முறை பூமியை வலம் வந்திருக்காங்க. ஓகேங்களா. 2025 ஜூலை 25 மதியம் 12:01 மணி ஆக்சியம் மிஷன் 4 திட்டத்தின் கீழ் இந்தியாவில் சுபான்ஷு சுக்லா உட்பட 4வரும் க்ரூ டிராகன் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி மையத்தில் பயணம் பண்ணியிருக்காங்க. ஜூன் 26 மாலை 4 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்துக்கு உள்ளே போயிருக்காங்க. அப்புறம் ஜூலை 14 மாலை 4:30 மணிக்கு விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் கிரேஸ் விண்கலம் பூமிக்கு புறப்பட்டது. அதே போல் ஜூலை 15 மதியம் 3:01 மணிக்கு பசிபிக் பெருங்கடலில் விண்கலம் தரையிறங்கப்பட்டது. 18 நாளில் 4 பேரும் 60 ஆய்வுகள் செய்தனர். இஸ்ரோவிலிருந்து 7 ஆய்வுகள் அனுப்பியிருக்காங்க. அது என்னென்னா திசு மறு உருவாக்கம், விதை முளைப்பு, நீல பசும்பாசி வளர்ப்பு, கதிரியக்க விளைவுகள், மனித உடல் இயக்கம், மிதக்கும் நீர்க்குமிழிகள் உள்பட இஸ்ரோவில் அளிக்கப்பட்ட
ஈர்ப்பு விசை சார்ந்த 7 முக்கிய ஆய்வுகளை சுக்லா வெற்றிகரமாக மேற்கொண்டார். விண்வெளியில் முளைவிட்ட பச்சை பயிறு, வெந்தய விதைகள் தன்னுடன் எடுத்து வந்தார். அந்த விதைகளை அடுத்த கட்டமாக பல்வேறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. சுக்லாவை பற்றி இவர் விண்வெளி வீரர் மட்டும் அல்லாமல் ஒரு ஆராய்ச்சியாளரும். ஓகேங்களா. இவர் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் ஆய்வு நிறுவனத்தில் ஆய்வு கட்டுரைகளை இணையாசிரியராக பணியாற்றியிருந்தார். பிறகு பீம் என பெயரிடப்பட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் வேற்று கிரகங்களின் மாதிரி வாழ்விடத்தை வடிவமைப்பது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காரு சுபான்ஷு சுக்லா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா பற்றி பார்க்கலாம். இவர் 1949 ஜனவரி 13 அன்று பிறந்திருக்காரு பஞ்சாபில். ஃபஸ்ட்டு 1770ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் விமானியாக நியமிக்கப்பட்டார். 1971 வங்காளதேச விடுதலை போரில் போது MiG-21 போர் விமானத்தில் 21 பேர் விமானங்களை இயக்கியிருக்காரு. அப்புறம் 1982 செப்டம்பர் 20 அன்று இந்தியாவிற்கு சோவியத் யூனியனுக்கும் இடையிலான கூட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக அவர் விண்வெளி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராகேஷ் சர்மா சோவியத் ராக்கெட்டான சோயூஸ் T-11 மூலம் விண்வெளிக்கு சென்றார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என சிறப்பை பெற்றார். சோயூஸ் T-11 ராக்கெட் கச்சா சோவியத் சோசலிஸ்ட் குடியரசில் உள்ள பைகோனூர் காஸ்மோட்ரோமிஸ் இருந்து ஏப்ரல் 3, 1984 அன்று ஏவப்பட்டது. இது ரஷ்யாவிலேருந்து ஏவப்பட்டிருக்காங்க. இது விண்கல தளபதி யூரி மாவேஸ் மற்றும் விமான பொறியாளர் ஜென்டி ஸ்ட்ரெகலோவ் உள்ளிட்ட 3 உறுப்பினர்களை கொண்ட சோவியத் இந்தியா சர்வதேச குழுவினரை சல்யூட் 7 சுற்றுப்பாதையை நிலையத்திற்கு கொண்டு சென்றது. ஈரோடு சத்து இன்னும் 3 பேர் சேர்ந்து போயிருக்காங்க. சல்யூட் 7 சுற்றுப்பாதை நிலையத்திற்கு கொண்டு சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. ராகேஷ் சர்மா சல்யூட் 7 விண்வெளி நிலையத்தில் 7 நாட்கள் 21 மணி நேரம் மற்றும் 40 நிமிடங்கள் செலவிட்டார். விண்வெளியிலிருந்து திரும்பியதும் சர்மாவுக்கு சோவியத் யூனியன் ஹீரோ என்ற கௌரவம் வழங்கப்பட்டது. இந்த கௌரவம் பெற்ற ஒரே இந்தியர் இவர்தான். அதோடு அசோக சக்ரா என்ற இந்தியாவின் உயர் விருதும் ராகேஷ் சர்மாவோடு அவருடன் பயணித்த சோவியத் வீரர்கள் இருவருக்கும் வழங்கப்பட்டது. இவரோட சேர்ந்து 3 பேர் பயணிச்சிருந்துருக்காங்க. அவங்க 3 பேர்த்துக்கு இந்தியா அசோக சக்கரை கொடுத்துருக்கு. ரஷ்யா ஹீரோன்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.